We are now honored to welcome Mr. NMS Maluk Mohammed, Secretary of Muslim Women Aided Society, Government of Tamil Nadu, to deliver the felicitation address. Assalamu alaikum. Vanakkam and good evening. You heard much about the school, about the students, about the environment in English and in Malayalam. It is my time to speak in Tamil because the school is between Tamil Nadu and Kerala. Of course, Doctor has spoken much on the requirements of the community, especially the students. Anyway, I will start with the Tamil. By the meantime, sometime may English also come. Please bear with me. Okay, this Badrul Islam Matriculation Higher Secondary School now celebrating this annual day. Of course, it is a pleasant event. Every year you are celebrating, and this year also. This year you may be happy because I am having an interaction with your Jamaat management as well as school management. And I appreciate the way in which this celebration is being conducted by a special team which belongs to this school. Anyway, all the people here, assembled here, whether it's a special guest, secretary and the president, members of the school committee and the members of the Jamaat committee, எல்லோர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனது சாந்தி சமாதானம் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக, including students and parents. What is the celebration? Celebration is very much important. So it is a happy to celebrate every year. ஒவ்வொரு வருஷமும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா celebration is a part of our religion, part of our society. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சந்தோஷமாக நம்ம கொண்டாட வேண்டிய கடமை எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். ஆனால் ஸ்கூலுன்னு சொல்லும்போது நிச்சயமாக அந்த ஸ்கூல் எதற்காக இருக்கிறது? டாக்டர் அழகாக சொன்னாங்க, யாருக்காக எல்லாம் படைத்தான்? எல்லாமே ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்காக, உங்களுக்காக. அதே போல் இந்த ஸ்கூல் நிர்வகிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக, மாணவர்களுக்காக. இந்த ஸ்கூலுன்னு சொல்லும்போது என்ன வருது? ஸ்கூலுன்னா என்ன? இட்ஸ் எ பில்டிங்கா, இல்லை ஒரு ஷாப்பிங் மாலா, இல்லை ஒரு மேரேஜ் ஹாலா, எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பண்ண சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. இட்ஸ் எ எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், ஒரு கல்விக்கூடம். கல்வினா என்ன? வாட் இஸ் த மென் பை எஜுகேஷன்? அஃப்கோர்ஸ் எஜுகேஷன் வில் கிரியேட் எ பிக் ஹார்ட் ஆர் த மைண்ட். எஜுகேஷன் தான் மைண்ட் என்ன செய்ய என்லார்ஜ் பண்ணுது. அந்த கல்வியை பொதிக்கக்கூடிய ஒரு இடம் பள்ளிக்கூடம். நம்ம பள்ளின்னு சொன்னோம்ல, சொல்லக்கூடிய பள்ளியும் பள்ளி தான். ஏன்னா அங்கே தான் ரொம்ப விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறோம். கல்வினா அது ஏதோ நம்ம டீச்சர் சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், அலிஃப் ப அல்லது ஆனா அவன்னா மட்டுமல்ல. கல்வி என்பது ஒரு விஷயத்தை அல்லது ஒரு காரியத்தை அல்லது ஒரு விளக்கத்தை அறிந்து கொண்டு, சரியாக அறிந்து கொண்டு, அதன் மேல் தேவைப்பட்டால் சந்தேகங்கள் வந்தால் அதை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு, அதுக்கு பின்னால் உதாரணம் சொல்கிறேன், கேள்வி கேட்டு அது விளங்க வேணும். வெங்கலம் மட்டும் ஆகாது, அதன்படி நடக்கணும். எப்படி? சுயமரியாதை வேணும். உங்களுக்கு ஒருத்தர் கல்வி தந்தாச்சுன்னா திரும்பி வாங்க முடியாது. அப்போ அந்த கல்வி நமக்கு தான். அப்போ கல்வி இருந்தால் நமக்கு என்ன வந்துடும்? மரியாதை வந்துடும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சீனாவில் இருந்தாலும் கல்வியை வாங்குங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கல்வி கற்று அது என்ன ஆகணும்? சுய மரியாதையோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது கல்வி. அது மட்டுமல்ல, சமுதாய சிந்தனை, சமுதாயத்துக்கு என்ன தேவை, சமுதாயத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை கல்வி அறியும்.
அதே கல்வியை அகற்றும். அந்த நோக்கில் தான் நம்ம உங்கள் கமிட்டியெல்லாம், இந்த கலைக்காவலை கமிட்டி வந்து, ஜமாத் கமிட்டி வந்து ஸ்கூலை வச்சு எல்லா மக்களுக்கும் அறிவை போதிக்கணும். எல்லா மாணவர்களுக்கும் அந்த மாணவர்கள் மூலமாக பேரண்ட்ஸும் என்ன செய்வாங்க, அந்த அறிவை பெறுவாங்க. ஆகையினால் கல்வி வந்து ஒன்லி புக்கை படிக்கிறதோ அல்லது அலிப அல்லது ஏபிசியோ ஆவண்ணாவோ அல்ல, அதுக்கு மேலே ரொம்ப விஷயங்கள் இருக்குது. சரி, கல்வியை பற்றி நம்ம அறிக்கிறோம். ஏன் கல்வி, எதுக்கு கல்வி? ஒரு வேலைக்கு போகலாம், அல்லது வேறு என்ன செய்யலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், சொந்தமாக இது பண்ணிக்கலாம். ரொம்ப பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளிநாட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கல்வி ஏன்னா அதுதான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும். மனித தன்மை இன்றைக்கி உலகத்தில் மதங்கள் இருக்கின்றன. அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், யூத மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், பௌத்த மதம், எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மதம், இன்னும் சொல்ல போனால் சில சமயங்களில் மதத்துக்கு மதம் பிடிச்சிட்டோன்னா அவன் மனுஷனாக இருக்க மாட்டாம்பாங்க. ஆனால் கல்வி வந்து ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுகிறது. அவன் ஒரு இஸ்லாமியனாக இருக்கலாம், அல்ல ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம். ஆனால் அவன் மனிதனாக வாழணும், மனித தன்மை இருக்கணும். நான் வந்து 5 நேரம் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், அதனால் நான் ஒரு முஸ்லீம் சொன்னால் அதற்கு மேலே என்ன இருக்குது, மனித தன்மை இருக்குது. அதை இக்கரால் ஆரம்பித்து கடைசியில் நாஸ். குர்ஆன் எங்கே ஆரம்பிக்குது? இக்கரா பிஸ்மி ரப்பிக்கு ஆரம்பித்தது, படிப்பீராக ஓதுவீராக ஆரம்பித்து கடைசியில் முடியக்கூடியது எங்கே? நாஸ்னால் மனிதர்கள். எப்படி வந்து பக்ரா, சூரத்துல் பக்ரா, ஆடு, அதுதான் முதல் அத்தியாயம், அல்லது பசு, அதில் வந்து கடைசியாக மனிதனாக மாற்றக்கூடியது தான் குர்ஆன். குர்ஆன் வந்து ஒரு பெரிய கல்வி களஞ்சியம். அதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அது கற்றவர்களுக்கு ரொம்ப தெரியும். ஆகையினால ஏன் கல்வின்னா, அந்த கல்வி தான் மனிதனை மனிதனாக மாற்றுகிறது, மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுக்கறது, மனிதனுக்கு செல்வத்தையும் கொடுக்கறது, மனிதனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது. இழக்கக்கூடியது அது கல்வியே இல்லை. எல்லாம் நம்ம இழந்துருவோம், கல்வி மட்டும்தான் நம்ம இழக்க மாட்டோம். ப்ரொஃபஸர் டாக்டர் சொன்ன போல் இட் இஸ் அசட், இது அசட் ஃபார் அஸ். இதெல்லாம் நம்ம இருக்காங்கல்ல, ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகளாக இல்லைன்னாங்க, உண்மையிலே கிடையாது. இறைவனுடைய குழந்தைகள், இறைவன் அமானிதமாக தந்திருக்கிறான். அதை என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும். அந்த கல்வியை தான் முதல்ல கொடுக்குமே தவிர, நீங்கள் ஒரு பெண் குழந்தைக்கோ அல்ல ஒரு ஆண் குழந்தைக்கோ சொத்தள்ளி வைக்கிறது, கல்யாண சமயத்தில் உருப்படி போடுறது, அல்ல நகை பண்ணுறது, காரை கொடுக்கறதெல்லாம் இஸ் நாட் குட். அந்த குழந்தைக்கு கொடுக்க சீதனம் கல்வியை கொடுங்க. அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சாங்க, ஃபாத்திமா நாயகிலாம் பண்ணாங்க, பெரிய சொத்தனை எழுதி கொடுங்க. கல்வி வந்து ஒரு மனிதனாக மாத்திரம். எங்கேயோ கல்வி உங்களை கொண்டு போயிடும். அவங்க ப்ரொஃபஸர் டாக்டர் இருக்காங்களே, அவங்க எதனால் இங்கே இருக்காங்க? நானும் எம்ஏ படித்தேன், வெளியூரில் போய் படித்தேன், வெளிநாட்டில் வேலை செய்தேன். அவங்க டாக்டர் நல்ல உயர் பதவியில் இருக்காங்க, அப்துல் ரஹ்மான் சாப் அவர்கள். இதே போல் எந்தெந்த மனிதர்களுக்கு எந்தெந்த ஒரு 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 நல்ல அந்தஸ்து வேணும்னு இறைவன் தீர்மானிக்கிறான், அதை கொடுப்பான். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இறைவன் வந்து என்ன செய்யணும், எல்லாருக்குமே அந்தஸ்து கொடுக்குறான், என்ன நடக்குங்கன்னு அவனுக்கு எழுதி வைக்கிறான். ஆனால் அவன் நினச்சா அதை திருத்தியும் எழுதுவான். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு 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 சப்ஜெக்டில் மார்க்கு குறைஞ்சிட்டு, அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஆண்டவனோட துவா கேட்குறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க, மறுபடியும் எழுதுறீங்க, மார்க்கு கூடிட்டு. எந்த ஆசிரியர் உங்களுக்கு மார்க்கு குறைவாக போட்டாரோ அதே ஆசிரியர் என்ன செய்கிறார், உங்களுக்கு மார்க்கு கூட கொடுக்குறாரு. இதே போல தான் இந்த உலகத்தில். அதை வந்து திருக்குறள் அழகாக வள்ளுவர் சொல்லியிருக்கார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தம்மை வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணுங்க, துவா கேட்குறேன்னு சொல்ல முடியல. நம்ம எல்லாம் எழுதியாச்சு, தளபதி இதுதான் அப்படின்னா, அப்போ எதுக்காக துவா கேட்கணும்? நல்லவனாக என்ன ஆண்டவனே வை, எனக்கு அதை கொடு, எனக்கு கல்வியை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, அழகிய ஒரு அந்தஸ்தை கொடுன்னு இறைவன் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டானே. ஆனால் நமக்கு துவா கேட்குறோம், நம்மகிட்ட என்ன இல்லையோ அதை கேட்குறோம். அப்படி இருக்கும்போது இறைவன் நினைச்சிடறான், உதாரணமாக அதை நம்ம மாற்றித்தரோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்ன நம்ம மார்க்கு குறைஞ்சிட்டோன்னா ஃபெயில்,
ஃபெயில் ஆகிட்டோம்னா அதில் இட்ஸ் எ ஃபெயிலுன்னே சொல்லாதீங்க. ஃபெயில் வந்து கரெக்டான வேர்டு இல்லை, தோல்வி கரெக்டான ஒரு வேர்டு இல்லை. ஃபெயிலுக்கு என்ன சொல்லலாம், இட்ஸ் எ சேலஞ்ச், ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சில் நம்ம வெற்றி பெறலாம். அந்த வெற்றி என்றைக்குமே வெற்றி கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா வெற்றி ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் மதரசாவுக்கு போயிட்டீங்க, கல்வியை என்ன செய்றீங்க, ஆரம்பிச்சிட்டீங்க. தென் யூ ஹேவ் பிகம் ஏ சக்ஸஸர். அதில் வரக்கூடியது சேலஞ்ச். என்னது, நமக்கு முன்னால் வரக்கூடிய சில மேடுகள் இருக்கோம்ல, ரோட்டில் நடக்கிற மாதிரி, அது மாதிரி ஹம்சம், அந்த மாதிரி வரக்கூடிய சேலஞ்சை நம்ம எதிர்கொள்ளணும். எதிர்கொள்வதுக்கு ஸ்ட்ராங் நமக்கு என்ன இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும். அந்த சப்போர்ட்டை தான் டீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த சப்போர்ட்டு தான் நம்முடைய ஸ்கூல் கொடுக்குது. ஆகையினால் அந்த தோல்வின்னு எடுக்காங்க. தோல்வியை வந்து சக்ஸஸ் தான். ஆனால் தோல்வி பெற்றவர்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, கூட ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாஸ் ஆனவங்க பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதிக மார்க் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்க்கு குறைஞ்சவங்க ஒன் மோர் டைம் படிக்கிறாங்க. ஒன் மோர் டைம் படிக்கும்போது அவங்களுக்கு அறிவு கூடுது. அதனால தான் சொல்கிறேங்க, அப்துல் கலாம் சொல்லும் போதெல்லாம் அவரெல்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சிலே கிடையாது, அவரெல்லாம் பின்னால் மிடில் பேக் பெஞ்சில் தான் இருந்தார். அவர் கேள்வி கேட்பார் ஆசிரியர்கிட்ட, கேட்டு தான் அவர் செய்கிறாரு. அதுபோல் கல்வின்னு சொல்லும்போது கேள்வி கேட்கணும். உதாரணமாக நம்முடைய வரலாறுகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம், கிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கதைகள். அவங்க போயிட்டுருக்கும்போது கப்பலில் ஓட்டப்படுறது, ஒரு குழந்தைய வந்து கொல்றது, அப்புறம் ஒரு 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 ஃபேமிலிக்கு சொந்தமான புதையல் ஒரு சுவரில் இருக்கிறது. இதெல்லாம் கிதர் அலைஹிஸ்ஸலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வரலாறு நான் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்கிறாங்க, கூட போகிறாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க அமைதியாக இருங்கன்னு. அப்புறம் கடைசியில் கேட்கும்போது சொல்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டதுனால தான் நமக்கு அந்த விஷயமே தெரியுது. ஆக மாணவருக்கு, ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, அந்த வரலாற்றுடைய பின்னணி தெரியாது, ஏன் பண்ணாங்க கிதர் அலைஹிஸ்ஸலாம்னு தெரியாது. ஆகையனால அவங்க என்ன செய்கிறாங்க, ஆமாம், அந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, ரொம்ப இது பண்ணி பேசுகிறாங்க. அதனால் அந்த வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆகையனால கல்விங்கிறது ஒரு சிறந்த டூல், ஒரு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை நீங்கள் என்ன செய்யலாம், கேடயமாக யூஸ் பண்ணிக்கலாம், வாளாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களை யாரையும் தாக்க வரும்போது நீங்கள் என்ன செய்யலாம், உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதனால தான் என்ன செய்யும், இட்ஸ் ஏ ஸ்ட்ராங் வெப்பன், இட்ஸ் ஏ கேடயம். அந்த கேடயம் மூலமாக உங்களை காத்துக்கலாம், நாட்டை காத்துக்கலாம், ஏன் இந்த உலகத்தையே காக்கக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுக்கு தெரியும், வைரஸ் இருக்குது, என்னெல்லாமோ நோய்கள் வருது, உங்களுக்கு தெரியும், கொரோனாலாம் வந்தது. ஆகையனால நீங்கள் எல்லாருமே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணீங்க, கண்டிப்பாக உங்கள் சப்ஜெக்டை கற்று தான் ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் கற்றது மட்டும் இல்லாமல் அதன்படி வாழணும், நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும். நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க மற்றவங்களை, நீங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க மற்றவங்கள, அதுதான் முக்கியம். அதுதான் இறைவன் நாளைக்கு கேட்பான், உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சொத்து இருக்கலாம் கேட்டான். நீ பக்கத்து வீட்டுக்காரனை ட்ரீட் பண்ண, எப்படி நீங்கள் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்த, எப்படி நீங்கள் வந்து ஒரு சகோதரனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாய், ஒரு நமக்கு ஸ்ட்ரேஞ்சராக இருப்போம் அந்த மாதிரிலாம் ஏற்றுக்கொண்டாய், இதையெல்லாம் இறைவன் கேட்குறான். ஆகையினால அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது கற்றவனுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். அதற்காக நம்ம கல்வி கேட்குறோம். ஒரு மனிதனை உருவாக்குவது கல்வி. ஆகையினால இது எவ்வளோ விஷயங்கள் பேசலாம், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் ப்ரோக்ராமுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆகையினால் நான் இத்துடன் இந்த சின்ன உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.